guys, welcome back to my channel Panchami's Classroom. In the video நம்ம class 9 scienceல unit 20 organ system in animals பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா plant physiology lessonல இருக்கிற ஒவ்வொரு டாபிக்ஸுமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் அந்த லெசனுக்கு அடுத்த லெசன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கான் சிஸ்டம் இன் அனிமல்ஸ். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் பீயிங்ஸில் என்ன மாதிரி ஆர்கான் சிஸ்டம் வந்து இருக்கும், டைஜஸ்டிவ் சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், நர்வஸ், இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் வந்து இருக்கு. அதை வந்து ரொம்பவே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சிஸ்டம்ல என்னெல்லாம் இருக்கு அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட 11th அண்ட் 12th பயோமேக்ஸ் அந்த மாதிரி ஒரு பியூர் சயின்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா இந்த லெசன் ரொம்பவே நீங்கள் ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டாபிக்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் சிஸ்டம்ஸ் இருக்கு, என்ன ஆர்கன்ஸ் இருக்கு அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இது வந்து 1 மார்க் கேட்டகரியில் கேட்கலாம், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா 2 மார்க் கேட்டகரியிலையும் கேட்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வராது. பட் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த டாபிக் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்கமெண்ட்ரி சிஸ்டம். இன்டர்கமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்றது நம்ம ஹோல் பாடி கவர் ஆகியிருக்கிற ஸ்கின் அண்ட் அதோட கிளான்ஸ் தான். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். ஏன் எக்ஸ்க்ரீஷன் சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் தான். நம்ம உடம்புல இருக்கிற ஸ்வெட் வந்து வெளியில் வந்து ரிமூவ் ஆகும், வெளியில் வரும். அதாவது வந்து எக்ஸ்க்ரீஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்கமெண்ட்ரி சிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெலட்டல் சிஸ்டம். ஆர்கன்ஸ் வந்து ஸ்கல், vertebral column, sternum, girdles and limbs. எதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு சப்போர்ட்டுக்காகவும் நம்ம உடம்பு ஒரு ஷேப் அண்ட் ஃபார்மாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்கெலட்டல் சிஸ்டம் வந்து யூஸ் ஆகுது. தேர்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மஸ்குலார் சிஸ்டம். அதோட ஆர்கன்ஸ் வந்து மசில் ஃபைபர்ஸ். ஸோ நம்மளோட உடம்புல இருக்கிற மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கிடைக்கும் போது தான் நமக்கு மூமெண்ட்ஸ் வந்து கிடைக்குது அண்ட் நம்மளால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ண முடியுது. இது எல்லாமே பிகாஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் வித் த ஹெல்ப் ஆஃப் மசில் ஃபைபர்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம். பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ், இது எல்லாமே நர்வஸ் சிஸ்டமோட ஆர்கன்ஸ். ஸோ நர்வ் இம்பல்ஸ், அதாவது நம்ம பிரெயின் வந்து ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்கும் வித் த ஹெல்ப் ஆஃப் நியூரான்ஸ் த்ரூ நர்வ் இம்பல்ஸ். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்ல நடக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டமோட ஆர்கன்ஸ் வந்து ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ், ரெஸ்பிரேட்டரி கேஸ், நியூட்ரிஷன், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே நம்ம உடம்புல ஒரு பார்ட்ல இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது, டிரான்ஸ்போர்ட் ஆகுறது எல்லாமே இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம்னால தான். நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் லங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஆர்கன்ஸ். ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிரீத்திங். நெக்ஸ்ட் வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் டைஜஸ்டிவ் கிளான்ஸ். நம்ம சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து நியூட்ரியன்ஸை அப்சார்ப் பண்ணுறது, வேஸ்ட் ப்ராடக்டை எக்ஸ்க்ரீட் பண்ணுறது, இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே டைஜஸ்டிவ் சிஸ்டமில் தான் நடக்கும். அண்ட் நம்மளோட ஆர்கன் சிஸ்டம்லேயே ஃபஸ்ட்டு சிஸ்டமாக வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். கிட்னிஸ், யூரிட்டர்ஸ், யூரினரி பிளாடர் அண்ட் யூரித்ரா, இது எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை எலிமினேட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் தான் எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். ரீப்ரடக்டிவ் சிஸ்டம் வந்து டெஸ்டிஸ் அண்ட் ஓவரி, கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி ஒரு ப்ரோஜெனியை கிரியேட் பண்ணுறது தான் ரீப்ரடக்டிவ் சிஸ்டம். சென்சரி சிஸ்டம் வந்து நம்மளோட சென்சரி ஆர்கன்ஸ், ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங்ஸ் அண்ட் ஸ்கின். ஸோ நம்ம அது நல்லாவே தெரியும். நம்ம பார்க்கறதுக்கு, ஸ்மெல் பண்ணுறதுக்கு, டேஸ்ட் பண்ணுறது, ஹியர் பண்ணுறது, டச் பண்ணுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சென்சரி சிஸ்டம். அண்ட் லாஸ்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எண்டோக்ரைன் சிஸ்டம். நிறைய கிளான்ஸ் வந்து இருக்கும், அதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். நம்ம ஆர்கன் சிஸ்டமை கோஆர்டினேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த எண்டோக்ரைன் சிஸ்டம் தான். ஸோ மொத்தம் எவ்வளோ சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இன்டர்கமெண்ட்ரி சிஸ்டம், skeletal system, muscular system, nervous system,
circulatory system, respiratory system, digestive system, excretory system, reproductive system, sensory and endocrine system. So list the types of system or list out the names of system னா இந்த நேம்ஸை மட்டும் நீங்க ரெப்ரசென்ட் பண்ணா போதும். அந்த மாதிரி கொஸ்டின் வந்து 2 மார்க் கேட்டகரியில வரலாம். இல்லைன்னா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து இதுல எது வந்து சிஸ்டம் ஆர் எது வந்து ஆர்கன் சிஸ்டம் கிடையாது, அந்த மாதிரி சார்ட் ஆஃப் கொஸ்டின்ஸும் வந்து கேட்கலாம். ஸோ இதை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக தான் இந்த ஆர்கன் சிஸ்டம் இன் அனிமல் லெசன்ல நம்ம பார்ப்போம். இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம பஞ்சமீஸ் கிளாஸ் ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.